தமிழ்நாடு அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மைய அச்சகம், அரசு கிளை அச்சகம், அது மட்டும் இல்லாமல் வெளியூர் அலகுகள் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். உதவி ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியனுக்கு 19 வேக்கன்சி இருக்குது. இதுக்கான ஊதிய நிலை லெவல் 8 19,500லேருந்து 71,900 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன சுழற்சி அடிப்படையில் யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இளநிலை மின்மினின்னு சொல்லக்கூடிய ஜூனியர் எலக்ட்ரிஷியனுக்கு 14 வேக்கன்சி இருக்குது. இதுக்கான ஊதிய நிலை 19,500லேருந்து 71,900 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் இன சுழற்சி முறையில் கம்யூனிட்டி வைஸ் யாருக்கு எத்தனை வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி மற்றும் முன் அனுபவம் என்ன இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இளநிலை கம்மியர் சொல்லக்கூடிய ஜூனியர் மெக்கானிக்கு 22 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கான ஊதிய நிலையும் 19,500லேருந்து 71,900 ரூபாய். இதுக்கும் இன சுழற்சி அடிப்படையில் எந்த கம்யூனிட்டிக்கு எத்தனை வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான கல்வி தொகுதியும் முன் அனுபவமும் என்ன இருக்கணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பிளம்பர் கம் எலக்ட்ரிஷியனுக்கு ஒரே ஒரு வேக்கன்ட் இருக்குது. இதுக்கான கல்வி தகுதி என்ன வயது வரம்பு இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பதவிகளுக்கான காலி பணிகளின் எண்ணிக்கையானது தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நடைமுறையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்விற்கு பின்பற்றப்படும் இடஒதுக்கீடும் இன சுழற்சி முறையும் நியமனத்திற்கு பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக விண்ணப்பம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய விண்ணப்பங்களை என்னென்ன அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி சான்றிதழ் வைக்கணும், அனுபவ சான்று, மாற்றுச் சான்று, ஜாதி சான்று, முன்னுரிமைக்குரிய சான்றிதழ் கேட்குறாங்க. தமிழ் வழி கல்வி படிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வைக்கணும். அடுத்தது வயதுக்குரிய சான்று, முகவரிக்கான சான்று, இதர தகுதிகளுக்கான சான்று வைக்க சொல்லியிருக்காங்க. இது அனைத்துமே சுய சான்றுடன் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதி மாலை 5:30 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை அலுவலகத்தில் கிடைக்கிற மாதிரி அனுப்ப சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய தபால் மேலே எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, ஆணையர் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் 110 அண்ணா சாலை சென்னை 2 அந்த முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க.